அந்த அரக்கி அருந்ததி கிட்ட போய் சொல்லுங்கடா, எங்களை காப்பாத்த ஒரு காப்பான் வந்துட்டான்னு. அபிமன்யு, இவங்க தலைவி அருந்ததி கொடூரமானவ, அவளை உன்னாலதான் அழிக்க முடியும். இது வரைக்கும் நல்ல ராணியா என் மக்களை காப்பாத்தவே என் முழு சக்தியும் கொடுத்துட்டேன். இனி என் மகன் சராயுவ பிரம்மதீரனான நீதான் காப்பாத்தணும். இவன் தெய்வ குழந்தை. உலகத்தை காக்கும் பிரம்ம ரகசியங்கள் நிறைந்த அக்னி கிரந்த புத்தகத்தை பல ஜென்மங்களாக அடைய முடியாமல் தவிக்கும் சூனியக்காரி அருந்ததி. ஆனால் இந்த ஜென்மத்தில் அக்னி கிரந்த புத்தகத்தை அடைந்த சாதாரண அப்பாவி இளைஞன் அபிமன்யு, மரணமே இல்லாத அரக்கர் குல தலைவி சூனியக்காரி அருந்ததி இப்பிறவியில் இன்னும் ஆக்ரோஷமாக மீண்டும் அக்னி கிரந்த புத்தகத்தை தேடி வந்தாள். முப்பிறவியில் மக்களை காத்து நின்ற நாகராணியையும் யோகி அஸ்வத்தாமாவையும் கொன்ற அருந்ததி இப்பிறவியில் அக்னி கிரந்த புத்தகம் அப்பாவி இளைஞன் அபிமன்யுவிடம் இருப்பதை அறிந்தாள். அடுத்து நடந்தது என்ன? நாகராணியால் அபிமன்யுவிற்கு கிடைத்த வரம், அரக்கி அருந்ததியின் தூதுவன், கருந்தேல் ஜண்டா என மாய மனிதர்களின் அதிரடி மாயாஜாலங்கள் நிறைந்த பலதரப்பட்ட மக்கள் விரும்பி கேட்ட இந்த வரலாற்று கதையை பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து நீங்களும் இலவசமாக கேளுங்கள். இந்திரஜித், கோழையே, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? உன் ரத்தத்தை குடிச்சு என் ஜென்ம பசிய தீக்கிற, வெளியே வாடா அபிமன்யு. எரிந்த சாம்பலில் இருந்து வந்த அரக்கி அருந்ததி ஆக்ரோஷத்துடன் மீண்டும் அக்னி கிரந்த புத்தக வேட்டையை தொடங்கினாள். அபிமன்யு அக்னி கிரந்த புத்தகத்தால் தனக்கு கிடைத்த மகா சக்தியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இந்திரபுரியில் சாதாரணமாக வாழ்ந்து வந்தான். அவன் நினைவில் 3 தலை நாகராணி அரக்கர் படையுடன் மக்களுக்காக போராடி தன் உயிரை கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது. தானும் மக்களுக்காக அரக்கி அருந்ததியுடன் போரிட்டு அவளை அழிக்க வேண்டும். ஆதிசிவனின் மறுசக்தியான 3 தலை நாகராணிக்கு தான் செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று ஆதிசிவனின் மறுசக்தியான நாகராணி தன் பாதாள குகையிலிருந்து ஆக்ரோஷத்துடன் வெளியே வந்து ஆதிசிவனின் லிங்கத்திற்கு பலிபூஜை செய்துவிட்டு அருந்ததியின் மாபெரும் அரக்கர் படையை ரத்தம் சிந்தி துவம்சம் செய்தாள். அருந்ததிக்கு இன்னையோட முடிவு கட்டியாச்சு என்று ஒருவன் உற்சாகத்தில் கத்த, அப்போது திடீரென நாகராணியின் கோட்டை இடிந்து விழுந்தது. ஒரு அம்மா அழுதபடி, இல்ல, நாம நினைக்கிற மாதிரி அருந்ததி சாகல, நாகராணிக்கு தான் ஏதோ ஆக போகுது என்று கதற சூனியக்காரி அருந்ததி நாகராணியின் உடலுக்குள் புகுந்து கொண்டாள். இப்போது நாகராணியை வைத்தே அவளின் மக்களையும் அந்த ஊரையும் துவம்சம் செய்தாள். ஆதிசிவனின் மறுரூபமான 3 தலை நாகராணி மக்களுக்கு விரோதியாகி போனாள். நாகராணிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இனி அவளை கல்லால தான் அடிச்சு கொள்ளணும், இல்லனா அவ ஊரையே அழிச்சு சுடுகாடாக்கிடுவா என்று கொந்தளித்த மக்கள் கூட்டம் நாகராணியை கொல்ல தயாராகியது. நாகராணி உடலுக்குள் இருந்த அரக்கி அருந்ததியின் ஆட்டம் நிற்கவில்லை. அவள் பச்சை நிற வாயுவை காற்றில் கலந்துவிட மக்கள் கொத்து கொத்தாக இருந்தனர். ஆனால் கோட்டை சுவர் மீது நின்று கொண்டிருந்த மகா சக்தி வீரன் அபிமன்யுவின் கண்ணிற்கு மட்டும் அரக்கியின் உண்மை முகம் தெரிந்தது. அங்கும் இங்கும் மக்கள் அலறி அடித்து போட நாகராணியை அரக்கியிடமிருந்து காப்பாற்ற முடிவு செய்த அபிமன்யு 3 தலை நாகராணி முன் பறந்து வந்து கம்பீரமாக நின்றான். அதை பார்த்த பெண் ஒருத்தி பயத்துடன், யாருடா இவன்? பைத்தியக்காரனா இருக்கான், ஐயோ என்று அலற அபிமன்யு தீர்க்கமாக நின்று கொண்டு நாகராணியை பார்த்தான். நாகராணி உடலில் இருந்த அரக்கி சீற்றத்துடன் அபிமன்யுவை பார்க்க ஏனோ அவளால் அபிமன்யுவை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அடுத்த நொடி நாகராணியின் உடலில் இருந்து அரக்கி அருந்ததியின் ஆவி சட்டென வெளியே போனது. நடந்ததை உணர்ந்த நாகராணி ஆத்திரத்தில் கத்தினாள். அபிமன்யு முன் நாகராணியின் மகன் குட்டி நாகம் சராயு வந்தது. அபிமன்யு மண்டியிட்டு அதை மெல்ல தன் கைகளில் ஏந்த அது கண்ணீர் வடித்தது. நாகராணி முன்னே வந்து அபிமன்யுவிடம், மகாசக்தி வீரனை இவனால் அடையாளம் காண முடியும் அபிமன்யு என்று சொல்ல அபிமன்யு குட்டி நாகம் சராயுவை பார்த்தான். நாகராணி அழுதபடி, அபிமன்யு, நான் மக்களை காத்து நிற்க தவறிட்டேன். என்னால் இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து மீளவே முடியாது. என் உடலுக்குள் வந்து என்னை வைத்தே அரக்கி அருந்ததி என் மக்களை அழித்து விட்டாள். இதற்கு அவள் என்னை கொன்றே இருக்கலாம். அபிமன்யு, நீதான் என் மகன் சராயுவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியவள் மக்களை நாமே துன்புறுத்தி விட்டோமே என நினைத்துவிட்டு, அடியே அருந்ததி, உன்னை கொல்ல எங்க தேவ வீரன் அபிமன்யு நிச்சயம் வருவாண்டி என்று ஆங்காரத்துடன் கத்தியபடி தன் உயிரை விட்டாள். மாவீரன் அபிமன்யுவும் அருந்ததியை அழிப்பதற்கான போருக்கு தயாரானான். இது இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் கதை. அங்குள்ள மக்களுக்கு என்று தனித்திறமைகளும் அளவு கடங்காத சக்திகளும் இருந்தன. அங்கே இருப்பவர்களால் காற்றில் பறக்க முடியும், தண்ணீரின் மேல் நடக்க முடியும், தன்னைத்தானே மறைத்துக் கொள்ள முடியும். இப்படி பல விசித்திர சக்திகள் இந்திரபுரி மக்களிடம் இருந்தன. இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடமிருந்த மூதாதையர்களின் மாய குகை. அங்கே ஒட்டுமொத்த சக்திகளும் நிறைந்திருந்தன. ஆனால் எவ்வளவு பெரிய சக்திகளை அடைகிறோமோ அதற்கீடாக பெரிய ஆபத்தும் வரும் என்பதே உண்மை. ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்து இந்திரபுரியை நோக்கி வந்தது. அது வேதாள குலத்தின் படைகள். அவர்களுக்கு அந்த மாய குகையை அடைந்து சக்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை பல 100 ஆண்டுகளாக இருந்தது. அவர்கள் அந்த குகையை அடைந்து விட்டால் மொத்த சாம்ராஜ்யமுமே அழிந்துவிடும். அதற்கான போர் இப்போதும் இந்திரபுரியில் நடந்து வருகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த சக்தியை காத்தவர்களின் கண் முன்னாலேயே வேதாள நகரத்தின் ராணி அருந்ததி அந்த சக்தியை அடைய அதீத யுக்திகளை மேற்கொண்டாள். ஆனால் அவள் பாதை எளிதாக இருக்கவில்லை. ஏனெனில் அவளுக்கு எதிராக நின்றார் அந்த சிரஞ்சீவி வீரர் ஆச்சாரியர் தாமா. மகாபாரத காலத்திலிருந்தே இந்த இந்திரபுரியை காத்து வருபவர் அவர். தாமா, உன்னோட சாம்ராஜ்யம் தப்பிக்கணும்னா பேசாம என் வழியை விட்டு விலகிடு.
அந்த அக்னி கிரந்தத்தை என்கிட்ட கொடுத்துட்டு, இல்லனா உன் வம்சமே தடம் தெரியாம சாம்பலாயிடும். அருந்ததி, நீ ஒரு விஷம். உன்னை போன்ற ராட்சசி கையில் இந்த நூல் கிடைச்சா இந்திரபுரி மட்டும் இல்ல, இந்த உலகமே சுடுகாடாயிடும். இது நான் ரத்தமும் சதையுமா காப்பாத்திட்டு இருக்கிற சொத்து. இத அதோட உண்மையான வாரிசு கிட்ட மட்டுமே ஒப்படைப்பேன். என் உயிரே போனாலும் உன்னை அடைய விட மாட்டேன். சீக்கிரமே உன் மரணத்துக்கு தயாராகு தாமா. நீயா இத கொடுத்துட்டா உனக்கு உயிர் பிச்சை போடுவேன், இல்லனா உன்னை சாம்பலாக்கிடுவேன். அப்போது தாமா ஆக்ரோஷத்துடன் ஒரு விஸ்வரூபத்தை எடுத்தார். வெறும் சத்தத்துடன் கர்ஜித்து, இந்த சக்தி ஒருபோதும் முன்ன மாதிரி அசுர கைக்கு கிடைக்காத அருந்ததி. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் என் நிதானத்தை இழக்கிறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. வாக்குவாதம் தொடர்ந்து நடக்க சட்டென்று வேதாள சக்திகளின் ராணி அருந்ததிக்கும் இந்திரபுரியின் காவலன் தாமாவுக்கும் இடையிலான மகா யுத்தம் தொடங்கியது. ஆனால் அருந்ததி இவ்வளவு வலிமை பெற்றிருப்பாள் என்று தாமா நினைக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அவள் தாமாவை நிலைகுலைய செய்தாள். தன்னால் இனி அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை தாமா உணர்ந்தார். அதனால் அந்த புத்தகத்தை காக்க தன் கடைசி சக்தியை திரட்டி புனித கிரந்தத்தை அடர்ந்த மந்திர காட்டுக்குள் தூக்கி எறிந்தார். மந்திரங்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த புனித காட்டிற்குள் அருந்ததி போன்ற அசுர சக்திகளால் கால் கூட எடுத்து வைக்க முடியாது. மீறி வைத்தால் பஸ்பமாவது உறுதி. நீ தப்பு பண்ணிட்டதாமா. ஒரு நாள் இந்த புனித காட்டுக்குள்ள போற வழியையும் நான் கண்டுபிடிப்பேன். அந்த புத்தகத்தை எனக்கு சொந்தமாக்குவேன். இப்ப நான் போறேன், ஆனா திரும்ப வருவேன். இதை சொன்ன அடுத்த நொடி அருந்ததி தாமாவின் மீது தன் பலம் அனைத்தையும் திரட்டி 1000 அரக்கர்களை அவரின் உடல் முழுக்க ஏவி ஒரு கொடிய தாக்குதலை கொடுத்துவிட்டு ஏளனமாக சிரித்துக் கொண்டே அங்கிருந்து மறைந்தாள். பலத்த காயமடைந்த தாமா மின்னல் வேகத்தில் பூமியில் இருந்த நதிக்கரையோரம் வந்து விழுந்தார். அப்போது அங்கே அரச வம்சத்தின் மற்றொரு மாவீரன் வந்தார். அவரே நரசிம்மர். இந்திரபுரியின் அந்த புகழ்பெற்ற காவலர்களில் ஒருவர். அவருடைய வீரத்தை பற்றிய கதைகள் உலகம் முழுவதும் பரவியிருந்தன. காயமுற்ற தாமாவை தாங்கி பிடித்தபடி அவர், ஆச்சாரிய தாமா, நீங்களா இந்த நிலையில்? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? நரசிம்மா, நம்ம சாம்ராஜ்யத்துக்கு பெரிய விபரீதம் வந்துடுச்சுடா. அந்த அக்னி கிரந்தத்தை தேடி அந்த அறைக்கு அருந்ததி வந்துட்டா. நான் அவளை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா என்னோட சக்திகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதுனால நான் வீழ்த்தப்பட்டுட்டேன். இருந்தாலும் அந்த புனித நூலை அவ கண்ணுல படாம மறைச்சு நம்ம புனித காட்டுக்குள்ள வீசிட்டேன். தெய்வ மந்திரங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள அவளால நுழைய முடியாது. ஆனா அவ அந்த புத்தகத்தை தேடி கண்டிப்பா மறுபடியும் வருவா. ஜாக்கிரதை நரசிம்மா. அதே சமயம் சாம்ராஜ்யத்தின் மீது அசுர சக்திகளின் நிழல் படிந்து கொண்டிருந்த வேளையில் அந்த நாட்டின் ஒரு மூலையில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அபிமன்யு. அபிமன்யுவின் பிறப்பே ஒரு மர்மமான நிகழ்வு. அவனது தாய் தந்தையை பற்றி எந்த தடயமும் இல்லை. அவனை வளர்த்த அவனது பாட்டி மட்டுமே அவனுக்கு உலகம். ஆனால் அவனின் துரதிர்ஷ்டம், இந்திரபுரியில் உள்ள ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு சக்தி இருந்தது. ஆனால் அபிமன்யுவிடம் மட்டும் எந்த சக்தியும் இல்லை. அதோ பாருடா, நம்ம ஊரோட மாவீரன் வந்துட்டான். இந்த மொத்த சாம்ராஜ்யத்திலே ஒரு உருப்படாத பையன் இருக்கான்னா அது இவன் தான். ஒரு பொடியனுக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு இல்ல. மக்கள் அவனை கோழை என்றும் புள்ளப்பூச்சி என்றும் நினைத்தார்கள், கேலி செய்தார்கள், துரதிருஷ்டசாலி என்று ஒதுக்கினார்கள். தன்னுடைய இந்த நிலையை கண்டு அபிமன்யு மிகுந்த வேதனைப்பட்டான். ஆனால் இந்த பலவீனமான சிறுவன் தான் வருங்காலத்தில் மொத்த சாம்ராஜ்யத்தின் தலையெழுத்தையை மாற்றப் போகிறான் என்பது யாருக்கு தெரியும்? அதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். அபிமன்யு, இந்த ஊரு என்ன வேணா பேசட்டும், அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்குள்ள ஏதோ ஒரு மகா சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது வெளியே வரும்போது இன்னைக்கு உன்னை கேலி செய்யற இதே கூட்டம் நாளைக்கு ஆச்சரியப்பட்டு உன் முன்னாடி மண்டியிட்டு நிற்கும். ஆனால் அபிமன்யு தன் வாழ்க்கையில் அவன் ஒரு சிறந்த வீரனாக வருவான் என்று அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனால் விதி அவனுக்காக வேறொன்றை தீர்மானித்து வைத்திருந்தது. அன்றிரவு வானத்தில் மின்னல் வெட்டியது. அந்த மின்னலின் கர்ஜனை அபிமன்யுவின் நெஞ்சுக்குள் ஒரு துடிப்பாக இறங்கியது. அவனது நெற்றியில் ஒரு மர்மமான அடையாளம் தோன்றியது. அது மின்னத் தொடங்கியது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை ஈர்ப்பது போல் உணர்ந்தான். அவரது கால்கள் அவனையும் அறியாமல் சாம்ராஜ்யத்தின் அடர்ந்த காட்டினை நோக்கி நடக்கத் தொடங்கின. எனக்கு என்ன ஆகுது? என் உடம்பு ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது? இது என்ன இடம்? இந்த பாதை என்ன எங்க எடுத்துட்டு போகுது? யாரோ ஒருத்தர் என்ன உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கு. காட்டின் ஆழத்தில் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த அந்த தருணம் இறுதியாக வந்துவிட்டது. அப்போது காட்டின் அடர்ந்த புதர்களுக்கு இடையே ஏதோ ஒன்று மின்னுவதை அவன் கண்டான்.
அபிமன்யு அதை நோக்கி சென்றான். மெல்ல இலைகளை விளக்கிய போது அவன் முன்னால் கிடந்தது அக்னி சக்தி கிராந்தம். இது ஆச்சரியத்தாமா காட்டின் ரகசிய இடத்தில் மறைத்து வைத்த அதே புனித நூல். இது என்ன? தன் முன்னால் இருக்கும் இந்த புத்தகம் மொத்த சாம்ராஜ்யத்தின் விதியை மாற்றப் போகிறது என்பது அபிமன்யுவிற்கு தெரியாது. அவன் ஆர்வத்தில் கையை நீட்டி அந்த நூலை தொட்டான். அடுத்த நொடி அந்த புத்தகத்திலிருந்து அக்னி ஜுவாலைகள் எழுப்பின. அவை நேராக அபிமன்யுவின் உடலுக்குள் புகுந்தன. அதை தடுக்க முடியாமல் என்ன நடக்குது? அபிமன்யு தன் நடுங்கும் கைகளால் அந்த அக்னி சக்தி கிரந்தத்தை திறந்து பிடித்திருந்தான். அவனது நெஞ்சில் அந்த மின்னல் அடையாளம் பிரகாசமாக மின்னியது. அப்போது அவன் முன்னால் வந்து நின்றார் இந்திரபுரியின் மூத்த காவலர் ஆச்சாரியர் தாமா. இது எப்படி சாத்தியம்? 5000 வருஷமா எத்தனையோ மகா முனிவர்கள் அரக்கர்கள் இந்த புத்தகத்துல ஆசைப்பட்டு தவம் இருந்தும் திறக்க முடியாத இந்த அக்னி கிரந்தம் இவன் தொட்டதும் ஒரு நொடியில திறந்துருச்சு. அப்படின்னா யார் இவன்? இவன் வெறும் சாதாரண சிறுவன் இல்ல. இந்த உலகமே தேடிக்கிட்டு இருந்த அந்த உண்மையான வாரிசு இவன் தான். விதிப்படி இனி இந்த சாம்ராஜ்யம் இவன் கையில். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தாமா அபிமன்யுவை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டார். அந்த சிறுவன் இன்னும் பலவீனமாக இருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இவனை பெரும் வீரனாக மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். தாமாவிடமிருந்து அபிமன்யுவின் உண்மையான பயிற்சிகள் தொடங்கின. அந்த பயிற்சி அபிமன்யுவிற்கு அத்தனை எளிதாக இருக்கவில்லை. தாமா அவனை இரும்பை போல உறுதிமிக்கவனாக மாற்றிக் கொண்டிருந்தார். மறுபுறம் சாம்ராஜ்யத்திற்கு மீண்டும் வந்துவிட்டாள் வேதாள நகரத்தின் மகாராணி அருந்ததி. இந்த முறை அவளது சக்தி பல மடங்கு அதிகரித்திருந்தது. ஆனால் இம்முறை அவள் முன்னால் நின்றது தாமா அல்ல. 3 தலை கொண்ட அந்த நாகராணி. அருந்ததியின் தாக்குதலால் அப்பாவி மக்கள் கொல்லப்படலாம் என்பதை அந்த நாகினி அறிந்திருந்தாள். அதனால் தன் முழு சக்தியும் திரட்டி அருந்ததியை தடுக்க முயன்றாள். ஆனால் அருந்ததியின் அந்த பேராபத்தான அசுர ஆற்றல் அவளை கொடூரமாக காயப்படுத்தியது. இல்லை, நான் இப்படியே தோற்று போக கூடாது. இந்த சாம்ராஜ்யத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும். ஆனால் அருந்ததியின் பலம் மிதமின்றி இருந்தது. காயமடைந்த நாகனை தப்பித்து குகைக்குள் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அங்கே ஒரு தவறு நடந்து விட்டது. மக்கள் அவளை பார்த்து விட்டார்கள். சாம்ராஜ்யமே கலவரத்தில் மூழ்கியது. உயிர் பழிக்கணும்னா ஓடுங்க, இது யாரையும் உயிரோட விடாது. மக்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் அப்போது அங்கே ஒரு முகமுடி அணிந்த இளைஞன் வந்தான். காயமடைந்த அந்த நாகினியின் முன்னால் நின்றான். மக்கள் திகைத்து போனார்கள். ஏனெனில் அந்த நாகினி அந்த இளைஞனை பார்த்து அடுத்த நொடி அவளின் வாரிசான நாகசிசு நேராக அந்த இளைஞனின் தோள்களில் வந்து ஒட்டி கொண்டது. அப்போது எல்லோருக்கும் முன்னால் அந்த முகமுடியை கேட்ட ஆச்சரியத்தில் இருந்த அனைவரும் மேலும் ஸ்தம்பித்து நின்றனர். அந்த முகமுடி இளைஞன் வேறு யாரும் அல்ல, கேலி கிண்டலுக்கு உள்ளான அதே அபிமன்யு. அவனது உடலில் இருந்து மின்னல் பொறிகள் தெரித்தன. இது நம்ம அபிமன்யுவா? என்னால நம்பவே முடியலையே. இது எப்படி சாத்தியம்? மூச்சு விடவே திணறுவா. இப்ப ராஜநாகனை முன்னாடி போய் நிக்கிறான். மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் துளியும் எதிர்பார்க்காத ஒரு மாவீரனாக அபிமன்யு மாறியிருந்தான். ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மக்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் திடீரென வானம் இருண்டது. காற்றில் இருள் பரவியது. அந்த இருட்டுக்கு நடுவே பூமியை அதிரும் வகையில் அருந்ததியின் பயங்கர சிரிப்பு ஒலித்தது. இவன் தான் உங்களை காப்பாத்த வந்த மகாரக்ஷன் தாமா. இவனோட உயிர் இப்போ என் சுண்டு வரல அசைவுல இருக்கு. அபிமன்யு அந்த 3 தலை நாகனிடமிருந்து அனைவரையும் காப்பாற்றிக் கொண்டிருந்த வேளையில் மறுபுறம் அருந்ததி தாமாவை தோற்கடித்து தன் கைதியாக்கிக் கொண்டார். ரத்தமும் வலியுமாக இருந்த தாமாவை இழுத்துக்கொண்டு மக்கள் முன்னால் வந்தாள். தாமாவின் முகம் ரத்தத்தால் நனைந்திருந்தது. ஆனால் அவரது கண்களில் அபிமன்யு மீதான நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. அபிமன்யு தன் குருவை காப்பாற்ற அருந்ததி மீது ஒரு மின்னல் தாக்குதலை தொடுத்தான். ஆனால் அதை அருந்ததி மிக எளிதாக தடுத்தாள். உன் பேர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னோட உயிரோ இந்த கிழவனோட உயிரோ என்னோட கையில இருக்கு. மரியாதையா அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துடு. அருந்ததி அப்படி சொல்லிவிட்டு அபிமன்யுவை நோக்கி முன்னேறிய போது அவளது பார்வை அபிமன்யுவை தழுவிக் கொண்டிருந்த அந்த 3 தலை நாகினியின் குட்டியின் மேல் விழுந்தது. அடுத்த நொடி அவளது கண்களில் ஆக்ரோஷம் கொப்பளித்தது. இவன் கிட்ட இருக்கிற இந்த பொடி பாம்பு அவளோடது தானே. இன்னைக்கு இத நசுக்கி சாம்பலாக்காம விட மாட்டேன். அருந்ததி அபிமன்யுவின் மீது ஒரு பலமான தாக்குதலை தொடுத்தாள். அந்த வேகத்தில் அந்த சிறுநாக பாம்பு அபிமன்யுவிடமிருந்து நழுவி தூரத்தில் போய் விழுந்தது. மின்னல் வேகத்தில் பறந்து வந்த அருந்ததி அந்த குட்டியை அடியோடு அழிப்பதற்காக தன் வேதாள சக்தியை பிரயோகித்தாள். ஆனால் இப்போது அங்கே ஒரு விசித்திரம் நடந்தது. அங்கே அந்த குட்டி பாம்பு பலியால் துடித்த போது மறுபுறம் அபிமன்யுவும் அதே வலியால் துடிதுடித்தான்.
அபிமன்யுவின் ஆன்மாவும் அந்த நாகினியின் குட்டியில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பால் இணைக்கப்பட்டது போல தோன்றியது. இது என்ன மாயை? அந்த நாகினி சாகரத்துக்கு முன்னாடி இந்த சிறுவனோட உயிரோட இணைஞ்சிட்டாளா? அந்த 3 தலை நாகினி எப்படி தன் குட்டியின் ஆன்மாவை அபிமன்யுவுடன் இணைத்தாள்? அபிமன்யுவிற்கும் அந்த நாகப்பாம்பிற்கும் இடையே என்ன உறவு? அனைவரின் பார்வையும் இப்போது அபிமன்யு மீதுதான் இருந்தது. ஒருபுறம் அவனது குரு தாமா அருந்ததியின் பிடியில் சிக்கி கிடக்கிறார். மறுபுறம் இந்த அகிலத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்ட அந்த நாகினியின் குட்டி சாராயு. இப்போது நமக்குள் எழும் கேள்வி இதுதான்: அபிமன்யு யாரை காப்பாற்றுவான்? தன் குருவையா அல்லது அந்த நாகினியின் வாரிசான சாராயுவையா? ஏனெனில் அந்த சிறு பாம்பிற்குள் தான் ஒளிந்திருக்கிறது அந்த பெரிய ரகசியம். அதில் தான் அடங்கியிருக்கிறது ஒட்டுமொத்த எதிர்காலமும். அந்த சிறு பாம்பிற்கும் அபிமன்யுவிற்கும் இடையே இருந்த அந்த ரகசிய உறவு என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண இப்போதை கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பாக்கெட் எஃப்எம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.